எல்லாம் போய்விட்டது. முன்னால் உங்கள் மேலே ரொம்ப அன்பு வைத்து நீங்கள் தான் எனக்கு எல்லாமே இருந்தேன். அதெல்லாம் விட்டு கொஞ்சம் பின்மாற்றத்தில் வந்துட்டேன். உலக காரியம் என்னை கவர்ந்து கொண்டது. உலக சிற்றின்பம் என் வாழ்க்கைக்குள்ள நுழைந்து ஆதியிலே கொண்ட இந்த அன்பை விட்டு விட்டேன், என்னை மன்னியும். ஆதியில இருந்த பரிசுத்தத்தை இழந்துட்டேன், என்னை மன்னியும். ஆதியில ஜெபித்த ஜெபம் இப்போ எங்கள் வீட்டில் இல்லை, அதை தயவாக நீர் மன்னியும். மறுபடியும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், மறுபடியும் இதை புதுப்பிக்கிறோம். நானும் என் குடும்பமும் மறுபடியும் என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, உம்மை விட்டு விலக மாட்டோம், உம்முடைய வசனத்தை விட்டு விலக மாட்டோம். மன்னிச்சிருங்க ஆண்டவரே. மறுபடியும் ஒரு முறை எங்களை புதுப்பிங்க, எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இதோ இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்கப்பா ஆண்டவரை, பின்மாற்றத்தில் போன காரியத்திற்காக ஜெபிக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில தவறி போன காரியத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறாங்க. தயவாக நீர் மனம் இறங்கும் ஆண்டவரே. இந்த பாவத்தை மன்னித்து அவளை இந்த இக்கட்டிலிருந்து விடுதலையாக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான்னு சொன்னீங்களே. இப்ப அறிக்கையிடுகிற இந்த மகனுக்கு மகளுக்கு இரக்கம் செய்யும், இந்த குடும்பத்திற்கு இரக்கம் செய்யும். உம்முடைய இரத்தத்தினால் ஒரு முறை நீர் கழுவி பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய ஆவியினால் ஒரு முறை நிரப்பி அவளை ஆட்கொள்ளும், பலப்படுத்தும் அபிஷேகத்தினால் நிரப்பும். ஆண்டவரை, பின்மாற்றத்தின் ஆவியை நான் கடிந்து கொள்ளுகிறேன், அது வெள்ளகட்டம் இயேசுவின் நாமத்தினாலே. அவருடைய திருச்சபையில், அவனுடைய ஊருக்குள்ள, அவனுடைய கிராமத்தில், பட்டணத்தில், தெருவில் இருக்கிற எல்லா மக்களையும் சந்தியும். உம்மை அறிந்து பின்வாங்கி போனவங்க யாராயிருந்தாலும் கர்த்தர் தொடும். அவங்க மறுபடியும் கர்த்தருக்குள்ளே வரவும், உம்மை தேடவும், உம்மை பற்றி கொள்ளுகிற இருதயத்தை அவர்களுக்கு தாரும். இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய மாற்றம் எங்களுடைய தெருக்களில் உண்டாகட்டும், எங்க கிராமத்தில், எங்களுடைய சபைக்குள்ளே உண்டாகட்டும். ஆவியானவர் ஊற்றப்படட்டும். இப்பொழுதும் தகப்பனே, எங்களுடைய தேசத்தை ஆளுகிறவர்களை ரட்சியும், ஆசீர்வதி. உம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்த சாட்சியான இருக்கும்படி கர்த்தர் செய்யும். ஆண்டவர் அப்படி செய்கிற அன்பிற்காய் நன்றி. இதோ என்னுடைய காரியங்களை உம்முடைய பாதபடியில் வைக்கிறேன். என் குடும்பத்தின் காரியங்களை நாங்கள் வைக்கிறோம். இந்த காரியத்தில் எங்களுக்கு அற்புதம் செய்யுங்க. தேவைகளை சந்திங்க, கடன் பிரச்சனை மாற்றுங்க, காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, வியாதியெல்லாம் விலைக்கு போட்டு அற்புத சுகம் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதம் இன்றைக்கு எங்க வீட்டுக்குள்ள நடக்கட்டும், இப்பொழுது நடக்கட்டும். நீங்க தொடுகிறதற்காக, அற்புதம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.